சீனு மாயா சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயா, சீனு, ரகுராம், ஜானகி எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அவங்க ரகுராமோட அப்பா சிலை திறப்பு விழாவுக்கு வராங்க. அப்போ அங்கே வச்சு அவார்டும் கொடுக்க போகிறாங்க. அந்த அவார்டு எதுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க மாயா, சீனு நடத்துகிற கடைக்கு நல்லா சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு அந்த விருதை வழங்க போகிறாங்க. அப்போ உடனே வந்து மாயா வந்து பார்த்தோம்னா அவங்க தனா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த அவார்டை வந்து நான் வாங்க போகிறது கிடையாது, சீனுவை தான் வாங்க சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு இந்த பெருமை கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் சீனு தான் அப்படின்னு சொல்லவும் உடனே தனாவும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரிதான், என் பையனுக்கு தான் இந்த விருது கிடைக்கணும், அவன் தான் இதை வாங்கணும். ஆனால் இந்த மாயா என்னன்னா அவன் வாங்குறதுக்காக இருக்கிறா, கண்டிப்பாக அதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உங்களால் மட்டும் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்போ புவனேஸ்வரி இங்கே வராங்க. என்ன பத்மா, பார்வதி என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீனுவுக்கு தானே இந்த விருது கிடைக்கணும், சீனு தானே வாங்கணும்னு சொல்லி நீ நினச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்படி வாங்கணும்னா நான் சொல்கிற மாதிரிக்கு நீ செய்வியா அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் மாயா இந்த இடத்துலயே இருக்கக்கூடாது, அவள் இங்கே இருந்தால் தானே அவளுக்கு இந்த விருது போகும், அவள் இங்கே இல்லாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அவளை இந்த இடத்துல இருக்க விடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் என் பையன் தான் அந்த அவார்டை வாங்கணும், அதுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு பத்மா சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க ஒரு திட்டம் போட்டு புவனேஸ்வரி கொடுக்கவும் உடனே நானும் அதை செய்கிறேன் அப்படின்னு பத்மா அந்த களத்தில் இறங்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா வந்து அவங்க பத்மா வந்து அவங்க எல்லாருக்கும் காஃபி எடுத்துக்கொண்டு கொடுக்கறதுக்காக போகும்போது இங்கே பாரு சின்னும் இந்த காஃபியை கொண்டுட்டு போய் எல்லாத்தையும் கொடு அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே மாயா வராங்க, அத்தை அதை கொடுங்க நானே எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்களுக்குள்ள வந்து அதாவது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிளேட்டை வந்து அப்படி அங்கேயுமே இழுத்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து இதெல்லாம் பத்மா வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா பார்த்தோம்னா அந்த காஃபியை அவ்வளோத்தையும் வந்து வேணும்னே அவங்க மாயாவோட புடவையில கொட்டி விட்டுருந்தாங்க. ஐயோ தெரியாதனமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா இந்த மாதிரி சொல்லவும் அதனால என்னத்த பரவாயில்ல, அப்போ நான் அந்த புடவை போய் நான் மாத்திட்டு வந்துடுறேன் நான் வீட்டுக்கு போய் அப்படின்னு சொல்லும் போது உடனே சீனு சொல்றாங்க, இங்க பாரு மாயா எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாங்க, இந்த மாதிரி நேரத்தில் நீ போனேல லேட் ஆயிராது அப்படிங்கும்போது அப்படிலாம் லேட் ஆகாதுங்க, நான் சீக்கிரமா வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் உடனே பத்மா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம போட்ட திட்டம் சரியாகி போச்சுது தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து மாயா கார்ல தான் போக போறாங்க. அப்போ பார்த்தோம்னா மாயா கார்ல போகும்போது அந்த கார்ல வந்து ஒரு லிக்விட தூக்கி வச்சிருந்தாங்க. இந்த லிக்விடோட இந்த வாசனையில வந்து மாயா தூங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டு அவங்க அந்த கார்ல வைக்கவும் ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தோம்னா மாயா கூட சீனுவும் கிளம்பிடுறாங்க. என்ன சீனி நீ வர வேண்டாம் அப்படிங்கும்போது அதனால என்ன நான் வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கார்ல கிளம்புறாங்க. அப்போ பத்மா அதை பார்க்கவே இல்லை சீனு போறத. அப்போ புவனேஸ்வரி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பத்மா நான் சொன்ன மாதிரிக்கு செஞ்சுட்டே அப்படிங்கும்போது நீங்க சொன்ன மாதிரிக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சீனுவை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீனு எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து உடனே பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சீனுக்கு தானே அவார்டு கிடைக்கணும், அவன் கையால் தான் வாங்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், எங்க போனான்னு தெரியல அப்படிங்கும்போது இப்போ புவனேஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சரி பத்மா நீயே போய் இந்த அவார்டை போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது உடனே பத்மாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா மாயாவும் சீனுவும் காரில் போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த வாசனை திரவியம் வந்து அப்படியே வந்து இதாகுது. இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. அடுத்து பார்த்தோம்னா சீனு வந்து ஒரு இதில் போய் மோதி இருந்தாங்க. மோதினதில் காரு நின்று போயிருது. அதே நேரத்தில் அவங்க ரெண்டு பேரும் தூக்கத்திலையும் போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி போட்ட திட்டத்தில் அவங்க சில ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த ஆட்கள் பார்த்தோம்னா அவங்க நம்ம நினைச்ச மாதிரியே வந்துட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காருக்குள்ளே இருக்கிற மாயாவை அப்படியே தூக்கிட்டு போயிருந்தாங்க. தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் மாயாவோட கதையை முடிக்க சொல்லி புவனேஸ்வரி திட்டம் போட்டு கொடுத்தனால அப்போ மாயாவை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு டேங்குக்குள்ளே மாயாவை உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தண்ணியை திறந்து விட்டுருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது சீனுவை தான் காட்டுறாங்க. சீனு வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே அவங்க பார்க்குறாங்க மாயாவை காணலாம். ஐயோ மாயா எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்க்கும்போது இங்கே தனாவையும் அவங்க கதிரையும் காட்டுறாங்க. அப்போ தனா வந்து கதிர் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, மாயாவும் சீனுவும் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எங்கே போயிருக்க முடியும், அவங்க ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ மாயா வந்து ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. அடுத்தது அவங்க சீனுக்கு பண்ணும்போது சீனு வந்து அங்கே நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு மாயாவோட புடவையில் வந்து காஃபி கொட்டிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போனோம், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடந்து போச்சுது, இப்போ மாயா வர காணல் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சீனு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கதிர் கேட்கும்போது
அம்மா மாயா எங்கே போனான்னு தெரியலையே, நான் ஃபோன் பண்ணினாலும் அவள் ஃபோனு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதாவது மாயாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ காருக்குள்ளே இருக்கிற அந்த லிக்விடை அவங்க பார்த்துருந்தாங்க. இந்த லிக்விடாக தான் நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு வந்துச்சுது. அப்போ ஆக மொத்தத்தில் யாரோ திட்டமிட்டு தான் அது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும், அடுத்தது பார்க்கும்போது அங்கே புவனேஸ்வரி தான் கட்டுறாங்க. அப்போ புவனேஸ்வரி கிட்ட பத்மா பார்வதியும் பேசினதை வந்து மணி வந்து இந்த விஷயத்த தனா கதிர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னு ஒன்றும் புரியலையே, மாயாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ, அதுவும் இந்த புவனேஸ்வரியால் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மணி பார்த்தோம்னா அவங்க பத்மாட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையை சொல்லு புவனேஸ்வரி, உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தா உண்மையை சொல்லு, இப்போ மாயா வர காணல் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே உடனே பத்மா வந்து ஆமாங்க, அவள் எங்கேயாவது ஊரை சுத்த போயிருப்பா, அவள் காணலைன்னா உடனே என்கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருப்பீங்களா என்ன? அந்த புவனேஸ்வரி என்கிட்ட வந்து பேசினா நானும் வந்து அவளை திட்டிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா மாயாவை காணலைன்னா என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போதே உடனே பார்வை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்னது இந்த மாதிரிக்கு நடந்திருக்குது? அப்போ சீனுவும் அவ கூட தான் போயிருக்கிறான், நல்ல வேளை என் பையனுக்கு எதுவும் நடக்காம போச்சு அப்படின்ட்டு இருக்கவும் உடனே வந்து புவனேஸ்வரிட்ட வந்து பத்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா, மாயாவுக்கு எங்க போனா அவளுக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தொந்தரவா இருக்கிற மாயா நம்மள வரமாட்டா அப்படிங்கவும் இது கேட்டதுமே பத்மா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நல்ல வேலைப்பா, போய் தொலைஞ்சிட்டா, இன்னுமேலும் என் பையனுக்கு நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், என் பையனோட வாழ்க்கை இன்னுமேலும் தான் சந்தோஷமா இருக்க போகுது. அந்த மாயா போய் தொலைஞ்சிருவான்னு நினைச்சேன், ஆனா ஒரேடியா போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. ஆக மொத்தத்தில் இது எனக்கு சந்தோஷமா இருக்குது, போன மாயா திரும்பி வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பத்மா நினைக்கவும், இன்னொரு பங்கு பார்த்தோம்னா ரகுராம் ஜானகிக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சிருது. தெரிஞ்சதுமே ஜானகி வந்து அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ, மாயா எங்க தான் போனா தெரியலையே, அந்த புவனேஸ்வரி எந்த இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காலும் தெரியல, இப்போ என்ன பண்றதுக்கு, அவளை போய் எங்க தேடுறதுக்குன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க சீனு கதிர் அவங்கள தான் காட்டுறாங்க. அப்போ ரகுராம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியாவது நம்ம மாயாவை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா வந்து ஒரு வீடியோ ரகுராமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க புவனேஸ்வரி. அதில் வந்து மாயாவை வந்து ஒரு தொட்டிக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க வாயும் மூடிட்டு அவங்க கையும் கட்டி வச்சிருக்கிறாங்க. மாயாவும் தூக்கமான நிலைமையில இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு நேரத்தில் பார்த்தோம்னா தண்ணி மட்டும் அப்படியே வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ கொஞ்ச நேரத்தில் மாயாவும் கண் முழிச்சிருந்தாங்க. கண் முழிச்சதுமே அவங்க அப்படியே கத்துறதுக்கு முயற்சி பண்ணுதாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த மாதிரிக்கு ஒரு வீடியோவை வந்து ரகுராமுக்கு அனுப்பி வைக்கவும் அதை பார்த்ததுமே ரகுராமுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஐயோ, மாயா இந்த மாதிரிக்கு ஒரு ஆபத்துல இருக்கிறாள் எப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே புவனேஸ்வரி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன ரகுராம், உனக்கு ஒரு வீடியோ அனுப்பி வச்சேன், எப்படி நல்லா சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே ரகுராமுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்ப ரகுராம் வந்து சொல்றாங்க, அங்க பாரு, அதாவது மாயாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அவனை சும்மா விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளை விடுறதுக்காகவும் நான் அதை பண்ணி இருக்கிறேன், என்னெல்லாம் என்ன பண்ணினீங்க, அவ்வளோதான், அவள் கதை கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இந்த வீடியோவை வச்சு பார்த்தோம்னா சீனுவும் அவங்க கதிரும் வந்து எப்படியாவது மாயாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முழு முயற்சியில் இறங்குறாங்க. அவங்க எப்படியும் வந்து மாயாவை காப்பாற்றிடுவாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து புவனேஸ்வரி பத்மாட்ட திட்டம் போட்டு கொடுத்ததையும் பத்மா தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் ரகுராம் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க மணியை வச்சு. இதனால ரகுராம் பார்த்தோம்னா அவங்க வெளுத்து வாங்குறாங்க பத்மாவை, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ செஞ்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே பார்த்தோம்னா ஜானகி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ இப்படி பண்ண சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, மாயா உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா புவனேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு நீ மாயாவை பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அப்படி உனக்கு மாயா மேல என்னதான் வன்மை இருக்குது, என்ன இருந்தாலும் சரிதான், நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து ரகுராம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு இருக்கிற நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்குறாங்க. அப்ப மாயா வந்து தடுக்கிறாங்க, பெரியப்பா நீங்க அத்தையை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடாதீங்க அப்படிங்கும் போது அப்போ உடனே ரகுராம் சொல்றாங்க, அவ இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அந்த புவனேஸ்வரி பற்றி தான் தெரியும்ல, ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு இவ இப்படி பண்ணியிருக்காள, இவர் நம்மளும் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.